சுக்கு இப்போ இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சுக்கணும். அது கூட சிட்ராமுட்டி வேர், அப்புறம் கற்பூரவள்ளி சாறு இதை விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து வரும். பேஸ்ட் மாதிரி வந்த பின்னாடி அதை நல்லா ஒரு உருண்டை, இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த உருண்டை இவ்வளோ பெரிய உருண்டையை நல்லா உச்சந்தலை இந்த பகுதி எங்கெல்லாம் நீர் கொத்திருக்கிறதோ அந்த பகுதிகளில் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணணும். நல்லா தேய்ச்சி இது பண்ணக்கூடாது. நம்ம தட்டி அடை தட்டுவோங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அடை தட்டி இது இந்த இடத்துல எந்த இடத்துல நீர் கொத்திருக்கோ இந்த பின்னங்கழுத்தில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்கார்ஃபோ இல்லை வந்து ஒரு டவலோ எடுத்து லைட்டாக வந்து கட்டி வச்சிடணும். கட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விடணும். இப்போது இந்த சுக்கு பொடியானது அங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற நீரை எடுத்துடும். இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லாவே குறையும். ஸோ இதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா குறையும். சிலருக்கு இந்த நாள்பட்ட சைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைனஸ்னால இந்த மூக்கு ஒழுகிறது, இந்த மேல் பகுதி இந்த மேல் புறம் இதெல்லாம் வலிக்கிறது, ப்ளஸ் வந்து ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மூக்குலேருந்து அடுக்கு தும்மல் மாதிரி வந்து சிலருக்கு வரும். இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தளம் வச்சு நம்ம தலையில் கட்டி விடும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது நீர் எல்லாத்தையுமே எடுத்துரும். அங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ஃப்ரீ ஆகும். தலைவலி, கழுத்து வலி இது எல்லாமே கம்மியாகும்.